ஜூலை மாசம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரமும் வழக்கம் போல ஏகச்சமான படங்கள் வந்துதான் இருக்கு. இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க படங்கள் நல்ல தட்டியில் கொடுத்த படங்கள் 4-5 படங்கள் கிட்ட நம்ம இந்த வாரம் கவுண்டர்ல வைக்க வேண்டியதா இருக்கு. சோ வாங்க நம்ம அப்கமிங்ஸோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன படங்கள் எந்தெந்த கவுண்டர்ல பிடிச்சிருக்கிறதா வாங்க வீடியோல போய் பார்த்துறோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் அக்கேனம். இந்த அக்கேனம் படம் நாளைக்கு தான் தியேட்டர்ல வருது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமா இந்த படம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு கீர்த்தி பாண்டியன் ஒரு சில படங்கள் ப்ரோமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் அவங்க பொண்ணை வச்சு ஏதோ கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரமே ஒரு 2-3 படங்களுக்கு மேல ஒரு 10 தியேட்டர் கூட தரலன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அக்கேனம் படத்துக்குலாம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில பிராய்ச்சித்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கவுண்டர்ல லாஸ்ட் வீக்ல இருந்த நிறைய படங்களை தியேட்டரே இல்லைன்றனால ஸ்கிப் பண்ண தாண்டி ஒரு சில வாரங்களா சில தியேட்டர்களே சர்வே ஆயிட்டு இருக்கு. நிறைய படங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படங்களை ஸ்கிப் பண்றோம். சோ அதெல்லாம் காம்படிஷன் பண்ற மாதிரி இந்த ஒரு படத்தை கவுண்டர் பண்றோம். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் கண்ணப்பா. கண்ணப்பா படம் லாஸ்ட் வீக்ல ஓரளவுக்கு தியேட்டர்கள் கொடுத்துதான் சொல்லலாம் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த படம் 2வது வாரத்துல பாத்தீங்கன்னா 2 தியேட்டர் தான் ஓடுற மாதிரி இருக்கு. இந்த கண்ணப்பா நாயனர் கதை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல நிறைய நாடகம் போட்டுருக்காங்க, படம் பண்ணிருக்காங்க. பட் இந்த கான்செப்ட் இந்த காலத்து மக்களுக்கு எப்படி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் பிளே அவங்க நல்லாவே சூப்பரா வந்து கான்செப்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி பிக்சரேஷன் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒரு சில மைனஸ்கள் இருந்திருக்கு. அதுல மதுபாலா, ஐஸ்வர்யா இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டரேஷன் ரொம்ப பக்காவா உட்காந்துருந்தாலும் ஹீரோயினி கூட வந்து அவங்க நல்லாவே இருக்காங்க. ஆனா இந்த 5 பட்டியும் எதிர்க்கிற வில்லனா ஒருத்தர் கொடுக்கும்போது அவர் அந்த அளவுக்கு வந்து பில்டப்டா இல்ல. இந்த 5 பட்டிக்குள்ளேயே ஒரு ஜெயின்சட்டிக்கா ஒருத்தர் அவர்லாம் கூட வில்லன் டீட்டிங்ல நல்லா இருக்காரு. ஆனா இந்த மாதிரி சில சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கே தவிர கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாராட்டலாம். ஆனா செகண்ட் அப்ல நாத்திகினா அந்த ஆத்திகினா கொண்டு போற அந்த விஷயம் வந்து ஓவர் நைட்ல நடக்கிறதுன்றது கொஞ்சம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லனாலும் மைல்டா ஏத்துக்க வைக்கும். அதை தாண்டி இந்த கண்ணப்பா கான்செப்டுக்கான கோர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டிராமாட்டிக்கா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி பார்க்க போனா RRRல நம்ம ராஜமௌலி வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஆந்திரால 2 பேர் போராடி இருக்காங்க. அதெல்லாம் ஏன் படம் எடுக்கிறீங்க, பார்க்கறது நாடு ஃபுல்லா உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த படம் பார்க்கும்போது வேற லெவலில் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா கண்ணப்பால ஒர்க் அவுட்டே ஆகல. இந்த கான்செப்ட் ரொம்ப டிராமாட்டிக்கா தான் இருக்குன்னு சொல்லும். அதுலயும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ல இருந்த அந்த கிராபிக்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் செகண்ட் அப்ல பிரபாஸ் வரது அந்த ஓவர் நைட்ல நடக்கிற சீன்லாம் ரொம்ப கிளீனாவே கிரீன் மேட்ல எடுத்த மாதிரி தெரியுது. இதுக்காடா இவ்வளவு பட்ஜெட்ன்ற மாதிரிலாம் தோணுச்சு. எனவே உங்களுக்கு இந்துத்துவா பிடிக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு படம் ஃபுல்லா பார்த்துட்டு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தாலும் வந்துடலாம். அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா, சினிமால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் மூவி இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா அதனால இந்த படத்தை போய் பார்க்கலாம். என்னதான் மித்தாலஜியா இருந்தாலும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. ரொமான்டிக் கூட அங்கங்க நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சில இடத்துல அதை பண்ணிருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து படம் பரவாயில்லாம பண்ணிட்டாங்க. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் பீனிக்ஸ். இந்த பீனிக்ஸ் படம் நாளைக்கு தான் தியேட்டர்ல வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி பையன் வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு. சோ அதை தாண்டி இந்த படம் நிறைய ட்ரோல் அப்புறம் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு ப்ரோமோட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த படத்துக்கு 35 தியேட்டர்கள் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு லோ கவுண்டர்ல பண்றேன் சொல்லலாம். இன்னும் ஒரு 2 கவுண்டர் மேல கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம். அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து மக்கள் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா போறதுக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுது. ஆனா போறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களான்னு போது அது கம்மி தான் சொல்லணும். சோ அந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரோல் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தனால இந்த படத்தை இந்த வாரம் இந்த ஒரு கவுண்டர் பண்றோம். சோ அதெல்லாம் இல்ல, நான் படமா பெஸ்டா இருக்குன்னு சொல்லி அடுத்த வாரம் ஜெயிச்சு காட்டு தான் பார்ப்போம் இந்த பீனிக்ஸை. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் படம் போன வாரம் பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு செகண்டரிக்கல் தியேட்டர்கள் கொடுத்தாங்கட்டே சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த 2வது வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15-20 தியேட்டர் தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி இருக்கு. அதுல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சிங்கிள் ஷோ 2 ஷோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுவும் தியேட்டர்கள்ன்றதும் பாத்தீங்கன்னா சீட் கெபாசிட்டி கம்மியா இருக்க தியேட்டர்கள் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்கு. ரிவ்யூவர்ஸையும் வந்து ஓகேவா கொடுக்க வச்சிருக்கு. ஆனாலும் அந்த கொரோனா பீரியட்ல எடுக்கிற படங்களுக்கான உண்டான அந்த ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே. அந்த ஒரு ரேஞ்ச் வாங்கி இருக்கிறனால இவ்வளவு படம் வரதுனால இவ்வளவு படம் தியேட்டர்கள் இருக்கிறனாலையும் ஒரு 20 தியேட்டர் கிட்ட தராங்க செகண்ட் வீக்லன்னு சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படத்துக்கோட பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸே எடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா விக்ரம் பிரபு படத்துக்கெல்லாம் தியேட்டர்களுக்கு மக்கள் போறது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் மீறி மேரேஜ் பேஸ்ல ஒரு டிராமா படமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. லவ் மேரேஜ் படம் நம்ம பீனிக்ஸ் படத்துக்கு மேல ஏன் வச்சிருக்கேன்னா ஆக்சுவலி இந்த படம் 2வது வாரம் தான். ஆனா லாஸ்ட் வாரத்துல இருந்த விட நிறைய தியேட்டர்கள் குறைச்சிட்டோம். பட் விக்ரம் பிரபுக்கு வந்து 2வது வாரத்துல 20 தியேட்டர்கள் தரதே பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க ஒரு படத்தை தாண்டி ஒரு கிளாரிஃபை ஆன ஒரு படத்தை ஒரு படி மேல வைக்க தப்பில்லை நினைக்கிறேன். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் குபேரா. குபேரா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 தியேட்டர்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு அதிகபட்ச தியேட்டர்கள் எல்லாம் குறைச்சான்னு பார்த்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெலுங்குல எல்லாம் ஹிட், ஓவர்சீஸ்ல எல்லாம் ஹிட். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பிக்கப் ஆகாம போயிடுச்சு. ஏன்னா தனுஷுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி படம் துளி கூட இல்ல. அவரோட ஆக்டிங் அல்டிமேட்டா இருந்தாலும் அவரோட மாசுக்கு வந்து மட்டமா போயிடுச்சு இந்த படம். அதனால ஆடியன்ஸ் கொண்டாடுற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இன்னும் படத்தோட கேரக்டரோட ரொம்ப ஒன்றிடுறதுனால பப்ளிக் ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு போக முடியல. சோ அதனால தனுஷோட ஃபேன் பேஸ்ன்றது வந்து ரியல் ஃபேன்ஸ்ன்றத தாண்டி பப்ளிக் ஃபேன்ஸும் இந்த படம் அட்ராக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனாலும் மத்த படங்களுக்கு மத்தியிலே இந்த படம் சர்வே ஆகுதுன்றதுனால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்றோம். நம்ம
நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் 11 படம் ரிலீஸ் ஆகி நாளைக்கு 50வது நாள் நினைக்கிறேன். ஆக்சுவலி மே 16 ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் இல்ல மாமன் இன்னி வரைக்கும் தியேட்டர்ல ஓடுது, நாளைக்கு தரல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன், மிஷன் இம்பாசிபிள் அங்கங்க ஓடிட்டு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ 50 நாள் கம்ப்ளீட்டட். இல்ல 11 பார்த்தீங்கன்னா 50வது நாள்லயும் 2 தியேட்டர்கள், 49 நாள் வரைக்கும் 4 தியேட்டர்கள் ஓடி இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் 11 இந்த அளவுக்கு டாப் கோனர் பண்ணிருக்கும். ஏன்னா கூட ரிலீஸ் ஆன நிறைய படங்களுக்கு மத்தியில இந்த படம் 50 நாள் சர்வே பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா எப்படி இருந்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டாப் பண்ணிருக்கும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பறந்து போ படம் நாளைக்கு தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ராம் டைரக்ட் பண்ணிருக்காரு. ராம பத்தி நல்லா தெரியும். கற்ற தமிழ்ல இருந்து பேரன்பு வரைக்கும் வேற லெவல்ல மனுஷன் வந்து கதை பண்றது. ஆனா அந்த 7 கடல் 7 மலை இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி பறந்து போறது. ஸோ பாப்போம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப ஒரு ஃபீல் குட் படமா தான் ராம் எடுப்பாரு. அதை தாண்டி சிவாவும் ராமும் பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட். பட் இந்த படத்துல 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த படத்துக்கு தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செகண்டரிக்கல் தியேட்டரையும் சிலது பிடிச்சிருக்கு. ஒரு சில மெயின் தியேட்டரும் அங்கங்க எடுத்திருக்குன்னு சொல்லலாம். பறந்து படத்துக்கு கண்டிப்பா சினிமா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். படம் ரிலீஸ் ஆகி ப்ரூஃப் பண்றதை வச்சு நம்ம என்ன கோடன் பண்றதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம கூட அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் சித்தாரே ஜமீன் பார். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு. இது 3வது வாரம். நான் 2 வாரமா இந்த படத்தை கவுண்டர்லயே வைக்கல. ஆனா இந்த 3வது வாரத்துல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டர்கள் மேல இந்த ஒரு சித்தாரே ஜமீன் பார் ஓடுது. இந்த படம் பார்க்க போனா ஒரு ஹிந்தி படம் தான். பொதுவா ஹிந்தியில அமீர் கான் நடிச்ச படத்துல தங்களை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் நல்லா இப்போதைக்கு ஓடுன மாதிரி தெரியாது. தங்கல்ற படமே 7 வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. இப்ப லாஸ்டா நம்ம சல்மான் கான் அங்க ஹிந்தியில பெரிய ஹீரோனா கூட சிக்கந்தர் வந்து தமிழ்ல செல்ஃப் எடுக்கல. சோ அந்த மாதிரி இந்த சித்திரை ஜமீன் பேரும் போய்ட்டு முதல் வாரத்துல விட்டேன். ஆனா 2வது வாரங்கள நிறைய படங்கள் வருது. சோ அந்த மாதிரி சில காரணங்களால வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஆனா 3வது வாரத்திலும் சர்வே அதை தாண்டி இந்த படம் அப்படிங்கிறது பாக்ஸ் ஆபீஸ்லயும் படிப்படியா மேல போயிட்டே இருக்கு. அது ஓவரால் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ் அது ப்ராஃபிட் ஜோன்லாம் கண்டிப்பா வந்துருச்சு. இந்த மாதிரி படம்லாம் வந்து ப்ராஃபிட் ஜோன் எட்டுமா இல்ல லாஸ் ஆயிடுமா. அமீர் கானுக்கு எவ்வளவு படம் லாஸ் ஆகி பார்த்திருக்கும். அதே சமயம் எவ்வளவு படம் பாக்ஸ் ஆபீஸ் பெரிய பெரிய ஹிட்லாம் வச்சிருக்கிற அமீர் கான் தான். சோ அந்த விதத்துல இந்த மாதிரியான ஒரு கான்செப்டையும் நல்ல பாக்ஸ் ஆபீஸ் வாங்க முடியும் அப்படிங்கறத அமீர் கான் திருப்பி நிரூபிச்சிருக்காரு. அதை தாண்டி தமிழ்ல ஒரு 3வது வாரத்துல ஒரு படம் நம்ம ஹிந்தி படம் இங்க ஓடுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எதிர்பார்ப்பே இல்லாத படம் ஓடுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஓடுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமா இந்த படத்தோட கோர் தான் சொல்லி ஆகணும். இது 2018லயே வந்து உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படமா இந்த படம் ரிலீஸ் ஆகி அங்கெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டாலும் அந்த மாதிரியான ஒரு படத்தை இங்க ரீமேக் பண்ணணும்ட்டு அந்த ஒரு டாட் அமீர் கான் மூலமா வந்து அதுவும் இவங்க பண்ணிருக்க அந்த விதம்லாம் வந்து ரொம்ப சூப்பரா எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சோ ஒரு காட் செல்ஸை வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு சகஜமான ஒரு பீப்பிள்ஸா இல்ல ஒரு படி மேலேயே ஒரு பீப்பிள்ஸா காட்டுறதுன்றதுலாம் இந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். அதை தாண்டி இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் அடிக்கிறதுன்றது கண்டிப்பா இந்த சொசைட்டி மேல் நோக்கி போகுது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட்லாம் ஹிட் அடிக்கும் போது ஆக்சுவலி நம்ம பறந்து பார்த்திருக்கும் போது அங்க பேரன்புல வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு சைல்டை வச்சு. ஆனா இங்க ஒரு குரூப்பையே வச்சு ஆக்சுவலி அந்த சமூகத்தையே உங்க வெளியில கொண்டு வருதுன்றதுலாம் ஒரு சம விஷயம். சினிமா வந்து நிறைய விஷயத்தை கிரியேட்டிவிட்டியா வேற மாதிரிலாம் மாத்திருக்கு. அதுல இந்த மாதிரியான ஒரு ஜானர்ஸும் இந்த மாதிரி படங்களை மக்கள் ஆதரிக்கிறதும் இன்னொரு சமூக மாற்றத்துக்கான ஒரு நல்ல விதையா இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் 3BHK படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் 2வது அதிகபட்ச தியேட்டர்ல ஓட போற படமா இந்த படம் தான் இருக்க போகுது. இதுல வந்து ஒரு சில மெயின் தியேட்டரும் எடுத்திருக்கு, செகண்டரி ஸ்கிரீனும் நிறைய எடுத்திருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு 40 தியேட்டர்கள் கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடுது. அதில் மோஸ்ட்லி 4 ஷோன்றதை இந்த படம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். சீட் கெப்பாசிட்டியும் நல்ல உள்ள தியேட்டர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல படங்கள்லாம் எடுத்து வரும். ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் ட்ரைலர் எல்லாமே பார்க்கும்போதே வந்து ஒரு சாமானியனுக்கு கண்டிப்பா வந்து அவனோட லட்சியம் அவனோட கனவு எல்லாமே ஒரு படமா இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்டிங்க சொல்லி ஆகணும். இங்க சித்தார்த் அவர் எப்பவுமே வந்து இப்பெல்லாம் ரொம்ப நல்ல படங்களா தேர்ந்தெடுத்து பண்றாரு. இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. அதை தாண்டி சூரிய வம்சம் அந்த காம்போ நம்ம சரத்குமார், தேவயானி, அப்புறம் மேத்தா ரகுநாத் இவங்க நடிச்ச எல்லா படமுமே பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காஸ்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் நம்பிக்கையை தருது. ஸோ இந்த படம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்க அதிகபட்ச யதார்த்த மிடில் கிளாஸ் மக்களை வந்து பெருசா சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கு, தியேட்டர்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரீசன்ல தான் இந்த படத்தை கவுண்டர் பண்ணிருக்கும். அதை காப்பாத்திதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் ஜெராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் கவுண்டர் பண்றோம். ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம முதல் இடத்துலயே வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு தியேட்டர்கள் இந்த படத்துக்கு தாங்க மெயின் தியேட்டர்கள் மோஸ்ட்லி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதிகபட்ச தியேட்டர்கள் அடுத்த வாரம் கூட போறோம். டவுட்டே இல்லாம இந்த படம் தான். ஆனாலும் நம்ம 2வது இடத்துல பண்ணிருக்கோம்னா என்னதான் இருந்தாலும் தமிழ் படத்துங்களுக்கு வந்து முன்னுரிமை தரணும்ன்ற ஒரு விஷயம். ஆனா இங்க ஜெராசிக் வேர்ல்ட் 3BHK எல்லாம் மேல பண்றனா தியேட்டர்கள் அதிகன்றதை தாண்டி ஆக்சுவலி இந்த ஜெராசிக் வேர்ல்ட்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் இந்த படத்தை வந்து நம்ம
நம்ம தனியா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா 90s கிட்ட இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 1994 நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட உலகையே புரட்டி போட்ட ஒரு படம் சொல்லி ஆகணும். ஏன்னா டைனோசர் அப்படின்ற அந்த ஒரு மிருகம்ன்றத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து பூம் பண்ணிவிட்ட ஒரு ஜானர் இது. ஸோ கிட்டத்தட்ட 30 வருஷமா நம்ம கூட வந்து எப்பயோ அழிஞ்ச டைனோசர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மிருகமா நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஜானருக்கு இது ரீபர்த் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலோட வரும்போது அதை தாண்டி இந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டைனோசர்ஸ் அந்த மல்டிபிள் அவங்க அந்த டிசைனிங்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேம் டைம் கான்செப்ட் அப்புறம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத நாளை படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் ட்ரைலர் பண்ணும்போது எல்லாம் வர்த்தபிளா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. அதே சமயம் 3D தான் படம் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பெரிய தேட்டர்களில் வருது. ஸோ நம்ம இந்த வாரம் முதலிடம் பண்ணலனாலும் இந்த படம் தன்னோட அந்த எக்கச்சக்கமான ஈர்ப்புகளை வச்சிருக்கு. ஸோ அது மூலமா அடுத்த வாரம் அந்த மிகப்பெரிய முதலிடத்தை வந்து இந்த படம் போட்டியே இல்லாம அடையுதா இல்லையான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். நம்ம கூட முதலிடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சது, 3வது வாரம். டிஎன்ஏ படம் கிட்டத்தட்ட ஒரு 30 தேட்டர்கள் கிட்ட நம்ம சிட்டில இருக்க தேட்டர்கள் ஓடுது. இல்ல வந்து 2 ஷோ இருக்க தேட்டர்கள் தான் பாதி இருக்குனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் ஆக்சுவலி ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன்ல தேட்டர்கள் இன்னும் எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம். ஆனா இது 3வது வாரத்துல இவ்வளவு டைட் காம்படிஷன்ல இதுவே நல்ல தேட்டர்கள் தான். இங்க ரெட் ஜெயண்ட் வந்துன்றத தாண்டி படமே கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. ஆனாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கண்டிப்பா ரெட் ஜெயண்ட் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்குன்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த படம் வர டைம்ல வேற ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் டீம்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு தேட்டர்கள் கிடைச்சிருக்காது. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளவு பூம் ஆகி இந்த படம் கிட்டத்தட்ட வந்து கலெக்ஷன் பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆபீஸ்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்து போயிட்டு இருக்கு. ஒரு கான்செப்டா இவங்க எங்கேஜிங்கா ஒரு படமா பெஸ்டா கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். அந்த விஷயம் இங்க ரெட் ஜெயண்டால வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பெரிய படங்களை வேண்டுமே ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கரேஜாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன படத்தை பெருசாக அவங்க பண்ணும்போது அதை பாசிட்டிவாக பேச வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இங்கே அதர்வா பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருப்பேன். இப்போ நான் சொல்லுவேன் ஆக்சுவலி அதர்வாக்கு இல்லாமல் இந்த படம் வேற ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஹீரோ கிட்ட கிடச்சின்னா இன்னும் வந்து அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு வருத்திருக்கு. லாஸ்ட் வீக்கில் கவுண்டவுனில் வந்து கமெண்ட் ஏனும் வந்தது. நான் சொல்ல வருது இங்கே ஒரு படம் கதை நல்லா இருந்ததுன்னா அந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் அந்த கதையில் ஒரு ஹீரோயிசமோ ஒரு மார்க்கெட்டிசமோ உள்ளே போகிற பொழுது அந்த கதையோட அந்த ஹிட்டுங்கிறது இன்னும் பெருசு போகுன்ற விஷயத்தை தான் நான் டிஎன்ஏல பேசிட்டு இருக்கேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா டிஎன்ஏ கான்செப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு 20 கோடி 30 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கிறதுக்கான ஒரு படம். ஆனால் அதை இந்த படம் அடையலன்றதுக்கு அதர்வாவோட அந்த அன்லக்கி விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆக்சுவலி நம்ம ஒரு படத்தை பற்றி பேசும்போதே நிறைய விஷயங்களை மல்டிபிளாக நம்ம வந்து அங்கே வைப்போம். அதை தாண்டி அந்த படத்துக்கு என்ன மரியாதை தரணுமோ அதை தருவோம். ஸோ அதர்வாவோட கெரியர்லேயே வந்து இவ்வளோ டைட் காம்படிஷன்லையும் இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் எடுத்து ஆடியன்ஸை கவர் பண்ணி ரிவ்யூலாம் கவர் பண்ணிருக்கணும் போது இந்த படத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதை இங்கே நம்ம நிறைவேற்றிருக்கோம். நம்ம கூட அடுத்ததாக இதே முதலிடத்தில் பார்க்க போற படம் மார்கன் படம் லாஸ்ட் வீக்ல தான் வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம். மார்கனுக்கு தியேட்டரிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு தியேட்டரேஜ் தியேட்டரிக்கல் தான் கிடைச்சிருக்கு. ஒரு 35 தியேட்டரிக்கல் ஓடுது. நிறைய 4 ஷோ இருக்கு. கண்டிப்பா டிஎன்ஏ விட இங்க அதிகம் தான். ஆனா டிஎன்ஏ செகண்ட் வீக், பட் மார்கன் வந்து ஃபர்ஸ்ட் வீக் தான். எனக்கு விஜய் ஆண்டனி கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு எல்லாருமே இதை தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் தியேட்டரிக்கல்ல வந்து இந்த படத்தை வெற்றி ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 7 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு 10 கோடிக்கு மேலே இருக்குனாலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிசினஸ் அது இது நிறைய இருக்கு. ஸோ தியேட்டரிக்கல்ல 1 வீக் தான் வந்திருக்கு. செகண்ட் வீக்கெண்ட்லயும் 30 தேட்டர் கிட்ட ஓடுது. நம்ம சென்னை வரைக்குமே சொல்றேன், தமிழ்நாட்டில் நல்ல தேட்டர்கள் இந்த வீக்கெண்ட்லயும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கும். ஏன்னா மார்கன் வந்து உங்களுக்கு அந்த 2 ஹவர்ல படத்தை வந்து பல்ச்சுட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய வந்து த்ரில்லர் ஆடியன்ஸ் அப்புறம் ட்விஸ்டட் ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் ஒரு நல்ல தேனிட்டே சொல்லலாம். இந்த படத்தை இவங்க ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க. இல்ல முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஒரு எடிட்டர் டைரக்ட் பண்ணா என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இவங்க அதை ட்ரைலர் கட்லயே வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துல நம்ம விஜய் ஆண்டனி ரிலேஷன் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரை வந்து வில்லன் மாதிரி இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியலாக இந்த படத்துக்குள்ள ஒரு வில்லன் இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஆள் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி போயிடுறாரு. ஏன் பார்க்க போனால் அவர் தான் ஹீரோன்ட்டே சொல்லணும். நம்ம விஜய் ஆண்டனி தான் சைடில் வந்துட்டு போயிடுறாருன்னு சொல்லணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ப்ரிடிக்டபிளாக, ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் வந்து தேவையில்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து திணிச்சது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வருத்தம் தாங்க சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அதை தாண்டி இன்னொரு விஷயமா நான் இந்த படத்தில் பெரிய மைனஸாக என் கண்ணுக்கு பெருசாக பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது. ஆக்சுவலி அது வந்து இந்த படத்துக்கு பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பெயிண்டிங் அந்த ஊசி போகிறதுக்குலாம் வந்து மேக்கப் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா இந்த படம் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கும். அதை இந்த படத்தில் நான் மிகப்பெரிய குறையாக பார்க்குறேன். ஆக்சுவலி அந்த மேக்கப்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். எனிவே இந்த கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அதை தாண்டி இவங்க அந்த படத்துக்கு சொல்ல அந்த மெசேஜ்ன்றது வந்து எல்லாம் வந்து இப்போலாம் கிரிஞ்சி அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா, இல்லை பூமர்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே. ஆனால் என்னதான் நீங்கள் பேசினாலும் ரியல் ஃபேக்டாக அவங்க அந்த மெசேஜில் சொல்கிற விஷயம் தாங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த படம் ஒரு விதத்தில் ராட்சசன்ட்டு சொல்லலாம். இப்போ 11ல் கூட அந்த மாதிரி தான் ஓடுது. ஒருத்தவங்களை வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அது அவங்க என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை பண்றாங்கன்றது ஒவ்வொரு படத்துலயும் நம்மளுக்கு லேட்டஸ்டா இப்ப நிறைய படத்துல காட்டிட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்கள் நல்லாவும் ஹிட் ஆகுது. ஆனா மக்கள் தான் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த
அடுத்தவனை என்ன மாதிரி மோனோபோலிங் பண்றதுன்றதுலயே மோஸ்ட்லி எல்லாரோட மைண்டும் திங்க் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சகஜமான அந்த மனநிலைமைன்றது மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாகும். அப்புறம் என்ன மக்களே, என்னோட அனலைசிஸ்ல நான் நிறைய படங்களுக்கு நிறைய ரிவ்யூ பேசி, நிறைய தேட்டரிகள், நிறைய படம், நிறைய உங்களுக்கு எத்திக்கா எல்லா விஷயமும் பார்த்து என்னோட பேசிக்கலி என்னென்ன படத்துக்கு என்னென்ன கவுண்டர் கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்லைனாக்கா என்னென்ன படங்களுக்கு என்னென்ன கவுண்டர் தரலான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.